பாக்குறாரு, ஓடி போய் இவர் மருத்துவமனையில் சேர்த்து பணம் கட்டி கக்கன் மகனுக்கு காசி விஸ்வநாதனுக்கு போலீஸ் வேலை கொடுத்தது எம்ஜிஆர். லூர்தம்மாள் சைமன் ஒரு மந்திரி தெரியுமா, மீனவர் குல மந்திரி, கன்னியாகுமரி மாவட்டத்தம்மா. ஒரு 8 மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் செத்து போச்சு அந்த அம்மா. அப்ப காமராஜர் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கணும். ராமையான்னு ஒரு தேவர் புதுக்கோட்டைக்கார மந்திரியா இருந்தார் தெரியுமா, ஸ்தலஸ்தாபன அமைச்சரா. அவர் இறந்து போனாருங்க சென்னையில. புதுக்கோட்டைக்கு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காருக்கு வாடகைக்கு கொடுக்க அவர் வீட்டுக்காரங்கிட்ட பணம் கிடையாது. அப்படி இருந்திருக்காங்க மந்திரி. மண்டாடியாரை விடுங்க, ஒரு பெரிய பணக்காரட்டுக்குள்ள, சுப்பிரமணியத்தை விடுங்க, ஆர்வியை விடுங்க, பக்த வச்சலம் முத்துரங்கமலையார் மருமகன் பெரிய பணக்காரன். எப்படி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, காமராஜ் அம்மா. நாங்கெல்லாம் சின்ன பையில போய் அழுதுகிட்டு நிற்கும். அப்படிலாம் தலைவன் பார்க்க முடியாதுயா. எங்கடா வந்தீங்க எல்லாருங்கிறாரு. அம்மா அவ கிளவி செத்துட்டானே, லூசு போயிலுங்க, எவன்டா சோறு போடுறது உங்களுக்குங்கிறாரு. 3வது வீட்டுல மச்சினை செத்தாலே போஸ்ட் அடிக்கணுங்கிறான் தலைவன்லாம். 3வது வீட்டுக்காரி வகையில வந்த மச்சினை அவன் பாருங்க, சொந்த தாய் திட்டர் போனு, ஏய் ராமசாமி நானா சோத்து கடையெல்லாம் திறக்க சொல்றான், பட்டினியா கிடக்க போறான். அப்ப சொல்றாரு, ஏய் லாரில இருந்த வர்றீங்களா, போற வெளில செத்து போயிட்டா என்னடா டே அநியாயிட்டாங்கிறார். அவ கிளவிடா செத்து போயிட்டாங்கிறார். நான் இன்னைக்கு சாயங்காலம் போயிட வேண்டாம், ஏன்டா வந்தீங்க? என்ன தலைவர் தலைவர் வப்பாட்டி செத்ததுக்கே கூட்டத்தை லாரில கூட்டு வரானே. 2ஆம் அண்ணி மரணத்திற்கு வருத்தங்கள். இன்னொரு இந்த நாட்டில் ஸ்டாலின் தாங்க முடியல ஐயா, வால் போஸ்ட் அடிச்சு விட்டுறான் பார்த்தீங்களா. ராமசாமி அம்மா மாரியாத்தா மரணத்திற்கு அஞ்சலிங்க. ராமசாமி யாரு, மாரியாத்தா யாரு, அவ எதுக்கு செத்தா, இந்த வால் போஸ்ட் வந்ததுயா. அவன் பாட்டுக்கு நம்ம விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவன் செத்து போன மாதிரி ஒரு பஸ் விடாம ஒட்டியிருக்கான். எனக்கும் குழப்பம் ஆயிட்டு, மாரியாத்தா யாரான்னு கேட்டேன், தெரியல என்ன செய்யுன்னு. வால் போஸ்ட் நான் 500 ரூபா கொடுத்தா ஒட்டலாம் வேணாலும், அதுக்கு என்னடா தான் கொடுங்க நினச்சி நீங்கள் செத்ததான் நான் விட்டுறேங்கிறான் அவன் உடனே. அது எது 500 ரூபா தான் அதுக்கு செட்டப். எது அவ்வளோ பெரிய அம்மா அழலையே, லேசா ஒரு சொட்டு கண்ணி ரசிச்சு கூட ஒருத்தரும் இல்லை, நான் வேற இல்லையான்னு பார்க்க வயசாயிடுது. வயசு அது வர்ணனையா செத்ததே வர்ணனையா பேசிடுவானே. அவர் அத்தை அணை கட்டினார எங்கேயா சொன்னாரா, அந்த நேருன்னு ஒரு சண்டாளம் தானே, பக்ரானங்கள் ஆசியாவிலே பெரிய அணை கட்டு திறந்து வைக்க போற என்ன, ஆதிவாசி பொம்பளை கூட தரேன்ட்டார் நேரு. என்னன்னு கேட்டா, இது அவங்க நிலம், அவங்களுக்குன்னு கட்டியிருக்கேன், அவங்க தான் கட்டினாங்க, அவங்க தான் திறக்கணும், நான் திறக்க கூடாதுன்னார். காந்தி லால்குடிக்கு வராருங்க, நிதி வசூல் பண்றாரு, ஐயர் வீட்டில் தங்கியிருக்காரு. ஐயர் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு சேலை எல்லாம் கிழிஞ்சிருக்கு, நல்ல சேலை கிடையாது, ஒரு அரையனா கொண்டு காந்திகிட்ட கொடுக்குது. காந்தி வாங்கிட்டு கேட்கிறாரு, உனக்கு எதிராதுன்னு, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு வச்சிருந்தேன் ஐயா, எல்லாரும் ஐயாட்ட கொடுக்குறாங்க, ஐயா எங்களுக்கு ஏதோ பாடுபடுறீங்க, நானும் கொடுக்குறேன், ஐயாவை தெய்வம் மாதிரி எனக்கு தெரியுதுன்னு கொடுக்குறா. திருச்சி பொதுக்கூட்டத்தில் காந்தியடிகள் சொல்றாரு, இதுவரை எத்தனை கோடி பணமோ வசூல் பண்ணியிருக்கேன், நான் எது இல்லாத கணக்கு வச்சிருக்கேன், ஆனால் மக்கள் இந்த அரையனா மட்டும் நான் வச்சுக்கிறேன், எனக்கு அனுமதி தரணும். ஏன்னா அந்த நாட்டு ஏழை எளிய மக்கள்லாம் என்னை நம்பி என் பின்னால நிற்கிறாங்கிற நினைவை இந்த அரையனா எனக்கு எப்போதும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், இதை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் அவளையே கூட்டிட்டு போயிடுவான், நல்ல சேலை வாங்கி தரேன், நீ வந்து ஒரு பக்கமா. இன்னொரு வீட்டில் கேரளாவுக்கு போறாரு, கோமுகின்னு ஒரு பெண்ணு மேடைக்கு வருது. கோமுகின்னு ஒரு சின்ன பொண்ணு, 12 வயசு. கேரள பெண்கள் தலைமுடி கிளமுடிலாம் அந்த தேங்காய் தேய்ச்சி 2 நேரம் குளிப்பாங்க. அது ஒரு வந்து நிக்குது. இவர் கேட்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், நகையை கொடுக்க போறியாங்கிற ராமான். உங்க அப்பா அம்மாவுக்கு இது தெரியுமான்னு கேட்குற. அனுமதி வாங்கிட்டேன்னு. மேடையில் நின்று நகையை வாங்கி கொடுக்கறதே அப்பா தாங்கிறான் கூட்டத்திலிருந்து. அம்மா அந்த அம்மா கூட்டத்திலிருந்து கொடுக்கறது நான் சம்மதிக்கிறேன். சரி கூட, அந்த பிள்ளை அந்த முடியல சிக்கிதான் எடுத்து கொடுக்குது. அப்போ கேட்குறாரு, இதோட மட்டும் நிறுத்தக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் நகை போட்டுக்கிட மாட்டேன்னு எனக்கு நீ உத்தரவாதம் தரணுங்கிறாரு. அந்த பொண்ணு தருது. உடனே அரிஜன் பத்திரிகை எழுதுறாரு, ரொம்ப பாராட்டி எழுதுறாரு. அப்புறம் எர்ணாகுளம் வந்து வடக்க கிளம்ப போறாரு. அந்த பொண்ணு வழியனுப்ப வந்திருக்குது. திரும்ப கேட்கிறாரு, இங்க வா கண்ணு, உன்னை பத்தி அரிஜன் பத்திரிகையில் எழுதிட்டேன், அதை வேணா நான் மாத்தி எழுதிக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணும்போது நகை போடணும்லான்னு சொன்ன. அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லைங்கய்யா உங்கள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அதுல மாற்றமான கருத்து வந்துன்னா என் தாய் தகப்பனுக்கு நான் நேர்மையா பிறக்கலன்னு அர்த்தம், ஒரு காலமும் நான் நகை போட மாட்டேங்குது. காந்தியடிகள் கண்கலங்கிறார். எப்படி வாழ்ந்திருக்கானுங்கய்யா. அவர் கெட்டின பொண்டாட்டிய குடும்பப்படுத்தினார். காந்தி மேல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் என்ன பண்றாருன்னா, ஒரு அர்ஜுன நண்பர் வர, அந்த மலைச்சட்டியை கழுவ மாட்டேங்குது, அதுதான் நகர இல்ல ஆசிரம நீ கழுவுங்கிறாரு. கஸ்தூரிபா காந்தி வெளியே தள்ளிடுறாரு நைட்டு. எனக்கு கூட கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், ஆனால் அதுக்கு அப்புறம் தான் நினைச்சு பார்த்தேன், அதான் பெரியார் வரிசையிடர். என்னன்னா, எவன் போராடுறானோ, எவன் மக்களுக்காக தலைமை வைக்கிறானோ, அவன் இல்லறஞ்சரியா இருந்தா தானே அவன் போராட முடியும். அவனுக்கு நேர் மாறுபாடான கருத்து பொண்டாடிக்கு போராடி என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காரு, அவளை தயார் பண்ணிருக்காரு. பிறகு என்ன சொல்லாரு, சுதந்திர போராட்டத்தில் என்னை விட எல்லா இடங்களிலும் எனக்கு முன்னால் நின்றது கஸ்தூரிபா.
இப்ப முடியுமா? எந்த வீட்டில் இருக்கிறாருங்கிறதே கேட்டு தெரிய வேண்டியிருக்கு தலைவர்களை. அண்ணாச்சி இப்போ எங்க இது அந்த காலத்தில் எங்கள் தாத்தாக்களை தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த காலத்தில் நில உடைமை சமுதாயத்தில் பெரிய சங்கடம், 5 வப்பாட்டி இருந்தால் தான் அவர் நிலைச்சு வந்தார். அதுக்காக வச்சிருந்திருக்கான். மெயின்டைன் பண்ணானோ என்னவோ அது தெரியாது நமக்கு, ஆனால் வச்சிருந்துருக்கானோ. இப்போ எங்கள் சின்ன தாத்தா பற்றி ஊரில் வந்து கேட்பான். சின்ன இப்போ அங்கே இருப்பா தெற்கு தெரியல, ஊருக்காரனுக்கே தெரியும். வண்டி எங்கே இருக்கு மேலே தெரியல, எந்த வண்டியில் எங்கே இருக்கு, வில் வண்டி எங்கே இருக்கு, அப்போ அங்கே தான் இருப்பாவா. 3 ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்கிறான். மற்ற நேரம் பூரா வெளியே தான். ஏன்னா கால் மிதிச்சா தண்ணி பாயிர தாமிரபரணி, இவனுக்கு விவசாயம் உழைக்க வேண்டாம், நல்ல விவசாயம், வருமானம், சாப்பாடு. அதில் அது மாதிரி பெரியார்ட்ட இருந்த நேர்மை. ஒரு மேடையில் பேசுறார் கோயில்பட்டியில், நான் போயிருக்கேன் 12 வயசு. கூடத்திலிருந்து ஒருத்தன் சீட் எழுதி கொடுத்தான். தேவதாசி முறையை ஏன் ஒழிச்சிங்க, கடவுளுக்கு முன்னால் பெண்கள் ஆட வேண்டியது கட்டாயம் இல்லைன்னா கடவுள் வருத்தப்படுவார்னு எழுதி கொடுத்தான். வாங்கிட்டார். கடவுள் முன்னால் பொம்பளைங்க ஆனா தான் கடவுளுக்கு பிடிக்கும்னு ஒரு ஐயா எழுதியிருக்கிறாங்கோ, அவங்களுக்கு நன்றி, அவங்க பொண்டாட்டி அவங்க அக்கா தங்கச்சி ஆட விடட்டும், கடவுள் சந்தோஷமா இருக்கட்டும். எப்படி ஆளுக்கு இப்படி உண்மை. நான் வேற ஒன்றும் சொல்ல, ஸ்டாலின் உண்மை பேசுற தலைவனுக்கு. காமராஜ் உண்மைதானே, போய் பேசவே மாட்டாரு. செய்ய முடியும் செய்ய முடியான்னு சொல்வார். நீங்க இப்ப பாக்குறீங்களா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சப்வே இருக்கு பார்த்தா, சப்வே அதை போடுறதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்காங்க, யாரு ஸ்டேட் மினிஸ்டர், அதிகாரிலாம் கூட்டு வந்திருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, 3 மணி நேரம் உட்காந்து பேசி அது போட முடியான்னு இருக்கான். யாரு மந்திரி எந்திரிச்சுக்கான், உட்கார்றான்ட்டாரு. மத்திய மந்திரிலாம் பயப்படல, எனக்கு அது வேணும்னே போடுறதுக்கு வழி சொல்லு, நான் நேருகிட்ட பேசிக்கிறேன். ஆண்மை. நேரு சிரிப்பாரான் காமராஜ் பார்த்தா. என்ன காமராஜ் பாரான், இந்த உத்தரப்பிரதேசம் அந்த எல்லாம் நிதி ஒதுக்கிருப்பாங்கல்ல, நம்ம தமிழ்நாடு மாதிரி அப்போ மாநிலங்கள்லாம் நிதியை வாங்க மாட்டான். இவர் சரியா சிஎஸ் வெங்கட்ராம பக்தவல்சோட போவாராம். நேரு சிரிப்பாரான். என்ன காமராஜ் பாரான், அந்தந்த ஸ்டேட்ல நிதி வாங்கல, நிதியை எங்களுக்கு கொடுங்க. அப்படி வந்ததுதான் இந்த தொழிற்சாலைகள்லாம் இத்தனையும். இந்த இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை இருக்குதே, இப்ப அதை மூடிட்டாங்க. ஒன்றும் செஞ்சிருக்க வேண்டாம்யா, பத்திரிகைக்காரங்க இருக்கிறீங்க, நான் சொல்றது புரிஞ்சு எழுதுனா எழுதுங்க, எழுதுனா போங்க, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. மக்களுக்கு தெரியணும், அந்த இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை ஒழிக்க போறாங்க, மூட போறாங்கன்னு செய்தி வந்த உடனே அதுக்கு கணக்கு எழுதுற ஆடிட்டர் 2 என்ன எழுதுறாங்க தெரியுமா, இந்த நலிந்த தொழிற்சாலை சேர்த்து நடத்தணும், தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் நெகட்டிவ் இருக்கு, அந்த எக்ஸ்ரே பிலிம் வாங்கினாலே இது ஞாபகமா ஓடுன்னு எழுதுறான். எழுதக்கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது, யார் அந்த ஆடிட்டருக்கு. ஆனா ஆடிட்டர் 2 பேர் எழுதிட்டான். ஆனா பேங்க் ஜெனரல் மேனேஜர் அந்த ஆடிட்டர் எழுதுனா மறைச்சு வைக்கிட்டான். மறைச்சு இந்த இதை ஒழிச்சாச்சு. அது ஒரு மிகப்பெரிய தலைவன் பொண்டாட்டிட்ட 2 கோடி ரூபாய் கோட கம்பெனி கொடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சவன் தான், என்ன பண்ணுங்கிறிய, அவங்க கையில தான் இந்தியாவே இருக்கு, என்ன பண்றது. 2 கோடி ரூபாய் வீட்டுக்காரி வாங்கிட்டா வக்கீல். காமராஜர் கொண்டு இந்துஸ்தான் பிலிம் தொழிற்சாலை மூடிடுது, என்ன பண்றது. காமராஜா தான் நல்ல வேளை கல்யாணம் பண்ணிக்கல, பெரியாருக்கு நல்ல வேளை பிள்ளைகள் இல்லை. காமராஜ் பயந்தாரு, காலில் அடிபட்ட பொழுது மட்டும்தான் அவர் கல்யாணம் பண்ணலங்கிற நினைப்பு வந்தது. சென்னையில் வச்சு சொன்னாரு, பொம்பளை பிள்ளை இருந்தா 10 கித்து போட்டு குணப்படுத்திருப்பா, டாக்டர்லாம் கட்டி தூக்கிட்டாம்னு என்னாரு. அந்த ஒரே ஒரு உணர்வு, பெண்கள் இருந்தா 10 கித்து போட்டு குணப்படுத்திருப்பா, அவன் டாக்டர்ல கட்டி அடிபட்டாரா, அதுக்கு மிரண்டாரா. அடிபட்ட ஒரு அரை மணி நேரம் வசனம் பேச வேண்டாம், தாக்க முயற்சி, கொல்ல முயற்சி, வீழ். காருன டிரைவர் தூங்கிட்டான் அப்படிங்காரு. பத்திரிகாரங்க போய் இதுல ஏதாவது சதி இருக்குமா, என்ன சதி கதி போனேன், டிரைவர் போய் தூங்கிட்டான், எத்தனை நாள் தான் கார் ஓட்டுவான், நான் அவனை தூங்க விட்டுருக்கணும், கொண்டு விட்டான்னு சதின்றுவானே ஒன்னே. சதியிலே காமராஜ் அதே மாதிரி தோத்துட்டார். நாங்கெல்லாம் இந்திரா காந்தி அவர்கிட்ட போய் சண்டை போடுறோம், நான் வர்றேன்னு போறேன். அதுல என்ன நேர்மை பாருங்க. அந்த அம்மா இவரை மரியாதை பண்ணுது, இந்திரா காந்தி கூப்பிடுங்குது, மரகதன் சந்திரசேகர் கோசலாம் போய் கேட்கிறோம், தா என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறான், அந்த கெல்ட்டு பயில கூட எல்லாம் வந்துட்டோம்ல, மொராஜி ராஜெல்லாம் எல்லாம் சேர்த்து கூப்பிட்டு வரேன்னுங்கிற. அந்த அம்மா வேணாங்குதுன்னு, அதெல்லாம் என்ன பிட்ரேயர்னு சொல்லுவான்ல, துரோகிமாலாங்கிறார். இது வரமாட்டேங்கிறார். அப்புறம் 71 தேர்தலில் தோத்துட்டாரா, தோத்த உடனே ஒரு தலைவர் என்ன பண்ணிட்டாரு, ரஷ்யாவிலிருந்து மை கொண்டு வந்து தடை விட்டார்கள், நமக்கு விழுந்த ஓட்டெல்லாம் மாறிட்டுட்டான். இதை சோவை காமராஜ் கேட்டுக்காரு. காமராஜ் சொன்னாரா, நீ ஒரு மென்டல் அவன் ஒரு மென்டல் இருக்காரு. என்ன நேர்மை பாருங்க. தோத்துட்டோம், நல்லா தோத்துட்டோம், இந்திரா காந்தி தான் ஜெயிச்சிருக்கு, எனக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்றேன், நான் மேடல இந்த பிராட் வேலையெல்லாம் பண்ணாத, தோத்துட்டோம் சொல்லணும்யா. இளைஞர்கிட்ட சொல்லுங்க. இளைஞர்கிட்ட நான் கேட்கிறேன், புஸ்தகம் காமராஜை பத்தி இருக்கு, பெரியாரை பத்தி எல்லா புஸ்தகமும் இருக்குங்க. பெற்றோர்களுக்கு சொல்ற இதெல்லாம் வாங்கி கொடுங்க. டிவி வேண்டியதான். எஸ்எஸ் மியூசிக் நல்லா இருக்கு, மிட் நைட் மசாலா நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஏஎக்ஷன் நல்லா இருக்கு, HBO நல்லா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் சிலதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான், மனுஷனாவே. இது இன்னொரு கேடு நம்ம மனுஷன்ட்ட, அவன் மிருகம் தான்
சொல்லாதீங்க, மிருகம் ஒழுக்கமானது. பெண் மிருகம் கற்பமாயிட்டா ஆண் மிருகம் பக்கத்திலே போகாது. அப்ப யார் மிருகம்? அது நம்ம பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. காட்டு பயிலுவோங்க அது யார மிருகம். சரி, மிருகத்தெல்லாம் இந்த புலவனுங்க ஓம சொல்லுதுலாம் தப்புங்க. புறாங்க, புறா பத்தி தெரியுமா உனக்கு? காலையில புறா ஆண் புறா அடகாக்கும், இரவு புறா பெண் புறா அடகாக்கும். சூரியனின் புற ஊதாக்கதிர்களை நேரடியாக பார்க்கிற சக்தி புறாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதான் புறானே பேர் வந்திருக்கு. நமக்கு 90,000 ரசனை உணர்வுகள் இருக்கு. அதுக்கு 3 தான் வச்சேத்திங்க. அந்த கோதுமை மட்டும் தின்னுட்டு அது எல்லா பறவையும் தண்ணி அப்படி ஏற்றி அப்படி குடிக்கும். அது ஸ்டா மாதிரி நேரடியாக உறிஞ்சிடும் புறா. என்ன ஸ்டாலின் ஏன் சொல்ல தெரியுமா இளைஞர்களுக்கு? இதெல்லாம் எனக்கு படிப்பேன். ஒரு தடவை பறவைன்னு வந்துட்டுது. ஒரு 700 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கின பறவைகளை பத்தி. என்ன இந்த பறவை என்னது, மயில்னா என்னது, புறான்னா என்னது, குயில்னா என்னது தெரியணும்ல. தெரியாமலே பாட்டு வண்டியை விடுறானே. இந்த விஜய் பையனுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி தான். பல்கலைக்கழகத்தில் இலக்கணப்படி பார்த்தா தப்பு இல்லாது. ஒவ்வொரு பூக்களுமேனு சொல்லக்கூடாதே, தப்பு இலக்கணப்படி. தமிழையாக்கெல்லாம் இருக்காங்க கேளுங்க. ஆனா விருது கொடுத்துட்டோம்ல. விருதுலாம் சிபாரிசு. உங்களுக்கு சாதி எப்படி கிடைச்சதா? சாதி இடம் கிடைக்கல, ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, செட்டப் பண்ணணும். அதுக்கு நீரும் நானும் அதுக்கெல்லாம் சரியான ஆளா? நம்ம திமிரா உண்மையை பேசுறது, உரத்த குரல பேசுறது, சத்தமா பேச, உண்மையை சொல்லாம நம்மளுக்கு எப்படி கொடுப்பான்? ஆள் பிடிச்சி வச்சிருக்கானே மேல வர. எவனாவது விருது வாங்கினாலும் நமக்கு சந்தேகம் வந்துடும். அது நல்ல கேட்டீங்களா? விருது கொடுத்தாருன்னு எழுத மாட்டான் பத்திரிகையில, விருது வாங்கினார்னு. விவரம் இருக்கு பத்திரிகைக்காரங்க. பத்திரிகைக்காரங்க ரொம்ப குசுமானவங்க. அவர் விருது வாங்கினாருங்க, என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பர்ச்சேஸ் படிங்க, நூலகம். இப்ப என்கிட்ட எங்க அப்பா வாங்கி வச்ச புத்தகம் 10,000. என்னுடைய நண்பர்கள் நான் புத்தக கடைக்குள்ள போனா விடவே மாட்டான், கூட வருவான். 7,000 ரூபா வச்சிருக்காரு, அவ்வளவு செலவழிச்சுவாடாமா. நான் சொல்லுவேன் இது 7 லட்சம்டா நான் வாங்குறது. சில புத்தகம்லாம் இப்ப கிடைக்காது. எங்க அப்பா வச்சிருக்க புத்தகம்லாம் எவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்காரு இந்த ஸ்டாலினும் அவருடைய இந்த மக்கள் சிந்தனை பேரவையும். இல்ல அவர் ஊர்ல 4 லட்சம் ரூபாய்க்கு லைப்ரரி கட்டியிருக்காரு, பர்னிச்சர் வாங்கி போட்டிருக்காரு, அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டார். அதில் ஒண்ணுலதான் வருத்தம் எனக்கு. மற்றபடி எல்லாம் சரிதான். அது இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும். என்ன பண்ண அரசியல் வந்துடும். அது நாட்டில் எதுக்குள்ள அரசியல் இல்லை. குளத்தை பூரா ஆக்கிரமிப்பு அகற்றணும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அகற்ற போறானா? எல்லா ஊர்லயும் ஆக்கிரமிப்பு அகற்ற போறானா? ஜாதியும் அரசியலும் தலையிடாம இருந்தால் எல்லா ஆக்கிரமிப்பையும் அகற்றிடலாம். அதான் தலையிடுமே. ஜாதி வந்துடும். எதுக்கும் ஜாதி சொல்றானே. ஒரு பையன் அப்படி தொட்ட உடனே சொல்லிட்டான், நான் என்ன ஜாதின்னு தானே தொட்டாங்க. பயம். எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப பயம். நடு ரோட்ல ஒரு பையன் சைக்கிள் ஓட்டு போனான்னு வைங்களேன், எல்லாரும் ஓரமா ஓட்டு போறாங்க காரை. என்னையா அவன் நடு ரோட்ல போறான் கேட்கல, இவனா பெரிய சாராய வியாபாரி மச்சனா இருப்பான், வம்புழுத்துறாதாங்க. பயப்படுதானே தவறானவனுக்கு. காமராஜ் ஒரு தடவை கேட்டாரு திருநெல்வேலியில, இந்த சாராயம் காய்ச்ச கூட சட்டம் போட்டிருக்கோன்னு, போலீஸ்காரனை வச்சிருக்கோன்னு, சில இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல காய்ச்சிருக்கான்னு, என்னையும் பக்தவச்சலத்தி வர சொல்லியா ஊழா? நீ தானே பார்க்கணும். ஓ மச்சனை, ஓ அண்ணன் தம்பி, உன் உறவு தானே செய்யறான். அதை உன் உறவு செய்யும் போது சும்மா இருக்கிற, எதிரி செய்யும் போது மட்டும் சொல்ல இதை மாத்திக்கோன்னு. அதுக்கு தான் நாங்க பாடுபட்டோம்னாரு. 6.5 வருஷம் ஜெயில். இவரும் காந்தியும் ஒரே தான். இவரும் 6, அவரும் 6. நேரு 12 வருஷம் ஜெயில். நாங்களும் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போயிருக்கோம். எங்க தலைமையில பல பேர் உள்ளே அழுதுட்டானுங்க. எது ஒரு எம்எல்ஏ கதறி கதறி அழுதுட்டு கேட்கறான், நீங்களும் இந்த கதிர்வேல எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னா. அவனுக்கு புரியல எங்க டெக்னிக்கை. நாங்க காலைல எழுந்திரிச்சு குளிப்போம், நல்லா சாப்பிடுவோம், வைப்போம், ஜெயிலுக்குள்ள உள்ள ஜெயிலுக்கு போயிடுவோம். ஏன்னா எப்படி எங்க குடும்பத்துக்கு வேண்டிய 4-5 பேர் கொலை பண்ணிட்டு உள்ள இருக்கானுங்க. அதனால அவனுங்க நெய் உப்புமா அதெல்லாம் கிண்டி கொடுத்து வத்த குழம்புலாம் எங்க மாவட்ட தலைவருக்கு சிக்கலாயிட்டுது. தினசரி எனவே நீ இந்த நாய்க்கு உள்ளே போறீங்க, வத்த குழம்பா சண்டாளம் சொல்லவே இல்லைன்னு கூட வந்தாரு. இவ்வளவு சௌரியமாவா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னாரு. எல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் யா, உனக்கு அது இல்லை. சாப்பிட்டு நாங்கள் பாட்டு மகிழ்ச்சியா இருக்கோம். அல்றான் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி புலம்புறான். அப்புறம் எங்க ரெண்டு எப்படி அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா, ஒரு சின்ன டெக்னிக் தானே. என்ன டெக்னிக்னா, விட்டா தானே போக முடியும். நான் போராடி வந்தாச்சு, விடுதலை பண்ணா தானே போக முடியும். இதை நினைச்சு அழுதுட்டு இருக்க முடியுமா? இந்த ஜெயிலுக்கே அழுதுட்டானுவா. இதுல வேற சான்றிதழ் 20 நாள் சிறையில் இருந்தார். அதுல ஒருத்தர் மேடையில் நான் இருந்தா பேச மாட்டான், பயம். இவன் சொல்லிடுவான்னு தெரியும். மாங்குயில் கூவிடும்னா நான் சொன்ன ஏல மாப்பிள்ள என்ன பேசல, நான் சொல்லிடுவேன். நீ அழுது இல்ல. அதில் கிடைச்சல எம்எல்ஏ எம்பி மட்டும் விடுதலை பண்ண சொல்லிவிட்டான். உடனே நானும் கதிர்வேலு தான் சொன்னேன், இல்லை எம்எல்ஏ எம்பி வெளியே விட்டான், நம்மளை வெளியே விட மாட்டானுவா, அதனால விடாதீங்கட்டோம். 1000 தொண்டனும் போய் எம்எல்ஏ மேலே எம்பி மேலே படுத்துக்கிட்டான், விட மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரே ஜாலி. நாங்கள் ஜெயிலுக்கு வெளியே இருக்கோம். வாழப்பாடி ராமத்து வந்தார், என்னவே 2 பேரும் ஜெயிலுக்கு வெளியே இருக்கேன்னாங்க. சூப்பர் எங்கிட்ட தான் ஜெயிலை ஒப்படைச்சிருக்கான்னு நாங்கள் ஒரே சந்தோஷமா. இந்த சிகரெட்டு முறுக்கு தேங்குளம் இதெல்லாம் வரும், பாட்டில் அனுப்பிச்சிட்டானுல. அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரொம்ப வருத்தப்பட்டு உன்னோட சண்டை போட்டிருக்கான். நான் போனேன், தலைவர் பாட்டில் அனுப்புறாங்க. நான் ஒன்று கிறுக்கு போயில ஐயாவுக்கு 2 கொடுத்துட்டு அனுப்புங்க. கொடுத்தோடனே சரின்ட்டேன்.
போட்டு தலைவர் நம்ம கட்சி அப்படிங்க. நம்ம கட்சிங்க 2 பாட்டுக்கு அவன் கட்சியில சேர்ந்தான உடனே அந்த இது ஜெயிலா? இப்ப போறதெல்லாம் ஜெயிலா ஐயா? 12 வருஷம் வந்திருக்கிறான் நேரு. காந்தி எப்ப கைதாவான பக்தவச்சலம் ஒரு தடவை சொன்னாரு, எங்களுக்குலாம் வெள்ளக்காரன் அரபிளேடுன்னு பேர் வச்சிருந்தாரு பக்தவச்சலம். எதுக்குன்னு கேட்டோம். எப்ப கைது பண்ணுவான்னு தெரியாது, அரபிளேடு எல்லாரும் சேவ் பண்றதுக்கு வேணும் வச்சிருப்போம், டேராடூன்ல வச்சிருப்பான், திடீர்னு ஆந்திரா கொண்டு வந்துருவான், திடீர்னு வேலூர் கொண்டு வருவான், எங்க கொண்டு வான் செயல் அப்படி ஷிஃப்டா இருக்கானையா. சுதந்திரம் சும்மா வந்தது நினைக்கவே மாட்டேங்க ஐயா. கொஞ்ச நாள் கழிச்சா தனுஷ் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்னு சொன்னா ஒத்துக்குவாங்க போல தெரியும். அவன் வேற பெரிய ஸ்டார் மகளை வேற கட்டிட்டான் ஐஸ்வர்யாவை. சிம்பு தான் கட்டணும்னு இருந்தானாம். அப்புறம் இப்படி ஆயிட்டு நமக்கு என்ன கழுத தெரியுது. இது படிச்சு தொலைதுமா இந்த பத்திரிகைக்காரங்க தான் அநியாயத்துக்கு இதெல்லாம் எழுதுறாங்க. அது என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவன் எங்க அஜித் மெலிந்தது எப்படி. இன்னைக்கு ஒரு செய்தி வந்துட்டு, காலையில் 2 சப்பாத்தி மதியில் வெறும் காய்கறியும் சாப்பிட்டு 10 கிலோ குறைந்து விட்டார். முடிஞ்சு போச்சு. இப்போ பிஹெச்சியில் இனிமேல் விற்க மாட்டாங்க. ஏன்னா அஜித் மெலிஞ்சிட்டார். பத்தியில பிஹெச்சியில் விற்கவே கம்யூனிஸ்ட் போராட வேண்டாம், அஜித் மெலிஞ்சிட்டார். பத்திரிகைக்காரங்களையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சினிமா வேண்டியதான், சினிமாவே இருக்கப்படாது. ஆனந்தவிட எவ்வளவு சிறந்த பத்திரிகை, அட்டையிலிருந்து அட்டை வரை சினிமா. ஐயா வாசன் இருக்கும்போது நகைச்சுவையெல்லாம் வந்து நான் எவ்வளவு செய்தி எழுதுவார் உள்ள, இங்கே இருந்து அங்க வர. சுதந்திர போராட்டத்துக்கே ஜோதியா தான் நமக்கு செய்தி சொல்றா. விடுதலை போராட்டம் என்பது மகாத்மா காந்தி தலைமை தாங்கினார், நமக்கு தெரியாது. சரிம்மா, ஏதோ கண்ணு நீ சொல்ல போய் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே மகாத்மா காந்தி எந்த ஊர்மா தாயி, அங்க இங்கனக்குள்ளதான் பிறந்தார் அவர், அவளுக்கு அது தெரியாது. இல்லைன்னா சிம்ரன் நமக்கு செய்தி சொல்றா. இதுல குடியரசு நாளைக்கு நான் என்ன கேட்க, ஸ்டாலின் இருக்கீங்கல்ல, இங்க எத்தனை தியாகி தியாகி ஒரு ஸ்டாலின் இன்னொரு முயற்சி பண்றாரு, பாராட்டணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும். இருக்கு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட வரலாறு பூரா ஒரு மையத்தில் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறார். மையம்னா வேற வார்த்தை. மையம்னா தெரியுமில்ல என்ன சித்திக்கே, மையம்னா உங்களை முஸ்லீம்ல மரணம்னு சொல்லு. இவர் விடுதலை போராட்டம் அது மட்டும் இல்ல, விடுதலை போராட்ட ஆய்வு நூல் எழுதி எம்ஃபில் வாங்கினாங்க, PhD, அதை பூரா கொண்டு வரணுங்கிறாரு. உயிரோடு இருந்த தியாகிகளை பூரா கொண்டு வந்து அவங்ககிட்ட பேட்டி எடுத்து அப்படித்தான் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அது போன வருஷமே துவக்கி இருக்கிறாரு. இந்த நான் என்ன செய்யறேன், நம்மளாலதான் முடியலையா, நல்ல காரியம் செய்யறவனுக்கு உதவணும். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். அதான் பாரதி. ஏன்னா வேற மாதிரி பேசுவான். நல்ல பையன்தான், வக்கீலுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். விடுதலை போராட்டமா அவங்களெல்லாம் கொண்டு அந்த வரலாறு எடுத்து வைக்க போறான். ஏங்க இப்படி ஆகி போனா, நல்ல பையன் தானுங்க, அவங்க ஐயெல்லாம் நல்லவர் தான், ஏவனோ கெடுத்து போட்டாமா பேசுவானே. உங்கள்கிட்ட எதுக்கு ஸ்டாலின் தான் முன்ன சொல்ல மாட்டான், பின்ன சொல்லுவான். அதுக்கு தான் அவர் சொன்னார், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளினார். குழப்பம் பண்ணிடாங்கடா. ஆண்மையாளர் உழைப்பனை நல்கி, எதுவும் நல்கி எவ்வளவு. அதானே நீங்க கோயில் வேண்டாம் நூல்ங்கிறீங்களா, அவன் பாரதி என்ன சொன்னா, பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம். பள்ளிக்கூடத்தை என்ன பண்ண, கோயில் மாதிரி நடத்தினா பள்ளிக்கூடத்தை. 94 பிள்ளைகள் எரிஞ்சுதியா? நான் பத்திரிகையாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த 94 குழந்தைகள் எரிஞ்சது இல்ல ஐயா, விட்டுட்டாங்களா அதோட? நான் என்ன எழுதினேன் தெரியுமா முதலமைச்சருக்கு, அம்மா அந்த திருட்டுத்தனமா அந்த பள்ளிக்கூடத்தை சம்பாதிச்சாலும் அந்த புலவர் பழனிசாமி அந்த மொத்த பணத்தையும் புடுங்கி அதே கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை அந்த பணத்துல கட்டி காமிங்க. எரிச்சது அவன் தானே, அதனால தானே எரிய. அந்த 94 குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தை முழுசா கட்டி ஒரு பள்ளிக்கூட பாதுகாப்போடு அந்த படத்திலே செய்யுங்களேன். என்ன எவன் எதை எதிர்ப்பான் அந்த நாட்டில், எவனா எதிர்ப்பானா? இல்லையே. சினிமாக்காரங்க கூட 40 லட்சம் கொடுக்க 20 லட்சம் கொடுக்கணும் ஒருத்தனுமே போகல. பத்திரிகைக்காரங்களை பாராட்டணும், அவங்க தான் எழுதினாங்க. ஜூனியருடன் குமுத இத்தனை பேர் கொடுப்பேன்னு சொன்னா ஒரு பேரும் கொடுக்கலன்னு எழுதினான்னு விஜயகாந்த் ஓடி போய் கொடுத்தாரு. விஜயகாந்த் கொடுத்தார். விஜயகாந்த் மற்றவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு செத்தான். அதுக்கு ஒரு செட்டு போயிருந்தானே, எல்லாரும் போய் ஆள்றான். கருகி விட்டீர்களா போட்டோவுக்கு? நீங்க போட்டோ எடுக்கப்படாது. அவன் எல்லாம் அவன் பாட்டு அழுதுட்டு போறான். அவன் செத்தன்னைக்கு வேணா எடுத்துக்கிடுங்க, அதை பத்தி நான் அவனு வருத்தப்படல. 94 பிள்ளை செத்து இருக்கியா? காமராஜ் இருந்தா பொறுப்பாரா? பள்ளிக்கூடங்களுக்கு இலவச பொருள் வாங்கி கொடுக்க ஒரு இயக்கம் நடத்தினார் காமராஜ். ஏன்னா இன்னொன்னு சொன்னாரு, இன்னைக்கு அவர் நினைச்சு கண்ணீர் வந்துடும் எனக்கு. அவர் என்ன சொல்றாரு, தமிழ் என்ன சொல்லிச்சு, கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமைன்னு அவ்வையார். அவர் சொன்னாரு, இளமையில வறுமை அவருக்கு பிடிக்கல. அடுத்த ஒரு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவ்வையார். அவரு காமராஜ் சொன்னாரு, என் பிள்ளைகளா நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம்டா, நீங்க படிங்கடா, உங்களுக்காக நான் ஊர் ஊரா பிச்சை எடுக்கேன்னார். தன்னுடைய குழந்தைகள், தன் தமிழ்நாட்டு குழந்தைகள் பிச்சை எடுத்து கல்வி கற்பதை கூட காமராஜர் விரும்பவில்லை. என்ன சொன்னா தெரியுமா, நான் பிச்சை எடுக்கிறேன் நீ படினார். நான் முந்தி பிச்சை எடுக்கிறேன், எனக்கு காசு போடுங்க, இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 300 பேர் இருந்தா ஆரம்ப பள்ளி, 2000 பேர் இருந்தா நடுநிலை பள்ளி, 5000 பேர் இருந்தா உயர்நிலை பள்ளி. இத்தனை கிலோமீட்டருக்கு மேல பிள்ளைகள் நடக்க கூடாது.
பள்ளிக்கூடத்து போயிருக்காரு, பணக்கார விட்டு போய் பந்தா வந்திருக்கான், ஏழை விட்டு போய் அப்போ சுந்தர வடிவில் இருந்தா சுந்தர வடிவில் எல்லா பிள்ளைகளும் ஒரே துணியில தான் சட்டையின் ஆயிரம் போடணும்னு சொல்லு. அவங்க மனசுல பாதிப்பு வந்துடக்கூடாது. அந்த படிச்சாரா? பெரியார் படிச்சாரா? ஜீவா பெரிய கல்லூரியை போய் படிச்சாரா? வஉசி படிச்சவர். காந்தி பாராட்டலாம், வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவர். காந்திட்டெல்லாம் என்ன நேர்வ பாருங்க, நீ வெளிநாடு போனீங்களே சரியா இருந்தீங்கன்னு கேட்கிறான் ஒருத்தன். நானும் வெளிநாட்டு பெண்களை என்கிட்ட பேசும்போது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு தான் சொன்னேங்கிறாரு. உண்மை பேசுறான் பாத்தீங்களா? அது எல்லா இளைஞர்கிட்ட இருந்த பலவீனம். அப்படித்தான் சொன்னேன். அப்புறம் தான் எனக்கு அறிவு வந்தது. கஸ்தூரிபா என் கண்ணுக்குள்ளே வந்துருவா. சொல்லணும், உண்மை சொல்லணும். பெரியாரை பின்பற்றுங்கள், துறவிகளுக்கு துன்பம் இல்லை. நம்ம பின்பற்றாதனால தானே சாமியார் மாட்டிக்கிட்டுதான். இவன் வீட்டுக்காரி சரியில்லைன்னு சாமியார்ட்ட போய் எந்த முட்டா பேலா சொல்லுவானா ஐயா? அந்த முயற்சி இவன் தான் பண்ணணும். சாமி என்ன பண்ணுவார்? நீ சொல்ல போய் தானே சாமி முயற்சி பண்ணி உள்ள போயிட்டார். நீ கல்யாணம் பண்ணிருக்கா, அவட்ட என்ன வேணும் ஏதுன்னு கேட்டு தொலைய. நாணம் என்ற ஒன்றோ அறியலும் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யுங்கிறான் வள்ளுவன். நீங்க என்னமோ ஆச்சரிய ரஜனீஷ் இல்ல, சிக்மன் ஃப்ராய்டு இல்ல, வள்ளுவன் சொல்லியிருக்கான். சரியா படிக்கிறது இல்லவன். ஒரு பொம்பளை சொல்றா, நாங்க நாணம்னு உன்னை எங்களுக்கு இல்லாமலே போயிடும். எங்க புருஷன்மார் எங்க உள்ளத்தை எங்க உடலை சரியான முறையில கையாள தெரிந்தால் நாங்கள் வெட்கமே பட மாட்டோம்னு பெண் சொல்றான்னு வள்ளுவன் எழுதுறான். நம்ம கெடுத்துட்டோம். பெண்ணுக்கு எல்லா உரிமையும் கொடுக்க சொன்னார் பெரியார். கொடுத்துருக்கோமா? கொடுத்தோமா சொல்லுங்க? கற்புன்றுவான். ஏன்னா அவளுக்கு உடம்பு தானே பிரச்சனை பெண்களுக்கு. அதனால தானே இவன் கற்புங்கிறான். திருக்குறளார் சொல்வாரு, இந்த கரு உண்டாகிற ஆம்பளைக்கு ஏன் வைக்கலம்பாரு. வச்சா 4 மாசம் கற்பத்தை குளோக்கு ரூம்ல வச்சுட்டு போயிருவான் பாரு கலத்து. அதான் பெண்ணு தான் அதை பத்திரமா. என்ன பெண்களை குறை குறைய சொல்லக்கூடாது. பெண்களை அசிங்கப்படுத்துறது, குறை சொல்றது. இப்ப சினிமா கரையிலே பாருங்களேன், அவளுக்கு 5 கணவன் ஏதுன்னு கேட்கறான். இருக்கட்டும், இந்த 5 கணவன்ட்டையும் போய் கேட்டா நீங்க 5 கணவன் ஆனீங்க என்ன? பெரியார் சொன்னார், விடுன பெண் அவளை சுதந்திரமா அவட வாட்டு இருக்கட்டுமே, அவளை விட்டான்னா அவ தைரியமா ஒண்ணு பேசக்கூடாதுங்கிறான். பொம்பளை ஏதாவது பேச கோவப்படுறான். பெண் பேசலாமா? ஆனா ஆண்டாள் பாடி இருக்கா, ஒத்துக்கிடுவான். இது இந்த அசிங்கம் பூரா ஆண்டாள் பாடி இருக்கா. பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைந்து குதிகலித்து ஆவியை ஆகலம் செய்யும் அங்குயிலே மறைந்தென்ன உறவுங்கிறான். ஆளையும் சங்கும் உன் தண்டும் தங்கிய கையவனை வரக்கூவில் சால தருமம் பெறுதிங்கிறான் ஆண்டாள். வானடி வாழும் வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்தது கானடை திரிவதோ நரிபுகுந்து காட்பதும் நிற்பதும் செய்வதொப்ப உன்னுடைய ஆளி செங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் எழுதுற ஆண்டாள். இதெல்லாம் அந்த கிழவன் தான் சொன்னார், பெரியார் தான். இப்படிலாம் அசிங்கமா எழுதியிருக்காங்கோ. நான் சொன்னா ராமசாமி அசிங்கமா சொல்றான்றாங்கோ. என்ன அறிவியா, என்ன அறிவியா. அந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். புதுமை பித்தம் தான் முதல்ல அகலியை பத்தி எழுதினார். சாப விமோசனம் என்ன ஸ்டாலின்? ராமன் காலில் தான் விமோசனம் பெற்ற அகலிகை. கடைசியில பார்த்தா சீதையை தீக்குளிக்க சொன்னான்னு சீதை சொன்ன உடனே அதுவரை அவர்னு பேசி வந்த அது அகலிகை என்ன பண்றா? தீக்குளிக்க சொன்னார் ராமன் சொல்றா. சீதை அவனா சொன்னான்ங்கிறான். அவனா சொன்னான் என்றாள் அகலிகை கல்லானாள். கோதமன் தீர்த்த யாத்திரை. முக்காலமும் உணர்ந்த ஞானிக்கு எது சேவல் எது இந்திரன்னு தெரியல. இந்திரன் வந்துட்டு போன பிறகு இவ தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இந்திரனோடய போயிருந்திருக்கணும், சாமியோட இருந்திருக்க கூடாது. சாமிக்கு தான் சேவல் எது கோழி எதுன்னு தெரியலையே. இந்த கூமுட்டை கூட வாழ்ந்தென்ன வாழாட்டான்னு இதை தானே புதுமை புத்தகம் எழுதினார் சாப விமோசனம்னு. இதை பெரியார் சொன்னார். நான் ரொம்ப ரசிக்கிறாள் பெரியார். சிலர் கேட்பான், திருநீர் விட்டுருக்கிறீங்க, உத்தராட்சம் போட்டிருக்கிறீங்க, எப்படி பெரியாரை ஒத்துக்கிறீங்கன்னு. இது வேறடா. இது என் நாடும் என் ஜாதியும் என் சமயம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான். ஆனா இதுக்கு அப்பாற்பட்ட உண்மையை எனக்கு தெரியப்படுத்தணும் தானே. இந்த உண்மையை தெரிஞ்சதுனால ஏழை ஜீவானந்தம் அவரோட இருந்தான். நல்ல பாது. பெரியார் பணக்காரரு, ஏழை ஜீவானந்தம் அவருக்கு சீடரா வந்து நின்னா பெரியாருக்கு. எத்தனை பேர் அவர்கிட்ட போயிருந்தாங்க சீடராக, எத்தனை பேரை தயாரித்தார். உண்மை பேசுறது ஜீவாலாம் பொய்யே. சில நேரம் அழுக வந்துடும் அவரெல்லாம் படிச்சா. ஜீவாவை நினைச்சா பட்னியா கிடந்திருக்காங்கய்யா பல நாள். மாப்போசி சிறையிலேருந்து வெளியில வர்றாரு, திருநெல்வேலி சிறையில இருந்துங்க. உடுத்த வேட்டி இல்லையா, அந்த கோணி பை உடுத்திட்டு வந்திருக்காரு சிறையிலேருந்து. சாவடி கூத்தனார் விலைக்கு ஃபோன் பண்ணி எங்க நிக்கிற சிவஞான கிராமம்னு அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல கோணி பைய உடுத்திட்டு சந்திரவிலாஸ் முன்னால் நிற்கிறான். அவர் போய் வேட்டி கொடுத்து கட்டி. மாப்போசி எப்படி ஆளு? மாப்போசி அப்படியே சிவாஜி இமிட்டேட் பண்ணி நடிச்சதுதான் கட்டபொம்மன். அந்த மாப்போசி குரல்லே பேசுவார் அந்த படம். முல்லை முள்ளால் எடுப்பது போல அல்லவா மாப்போசி. மாப்போசி கேட்டவனுக்கு தான் அது
தெரியும். அதனால உண்மையாக இருங்கள். தலைவர்கள்னா அதுதான். நான் வேற யாரையும் தப்பா சொல்றதுக்கே வரல. ஏன்னா நான் தலைவர்கள்னு ஏத்துக்கிட்டது இவங்களை மட்டும்தான். மற்றவங்களாம் நான் தலைவர்னு ஏத்துக்கல. ஏன்னா தலைவங்க எப்படி இருக்கணும்? செவிகைப்பு சொற்பொருக்கும் வேந்தன் தமிழ் சொல்லுது. தலைவங்க எப்படி இருக்கணும்? பாண்டிய நெடுஞ்செழியமா இருக்கணும். தப்பு பண்ணவனே விழுந்து செத்து போயிட்டான் பாத்தீங்களா? அவன் மட்டுமில்ல, அவன் பொண்டாட்டியும்ல செத்து போனான். நம்மாலதான் அந்த கேடு வந்ததுன்னு அவளும்ல பாண்டி மாதிரில செத்தா. அப்ப ஆட்சியாளன் எப்படி இருக்கணும்? மாநிலம் காவலனாவான், மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு படைத்தரத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆனபயம் ஐந்தும் காத்து அரங்காப்பல் சேக்கலார் சொல்றாருல. ஆட்சியில் இருக்க எப்படி இருக்கணும்? அவனால துன்பம் வரக்கூடாது, அவன் சொந்தக்காரங்களால துன்பம் வரக்கூடாது, அவனுடைய இந்த காவல்துறையால துன்பம் வரக்கூடாது, அவனுடைய சேனையால துன்பம் வரக்கூடாது, அவனுடைய அரசாங்கத்தால். அது மட்டும் இல்ல, விலங்குகள் வந்து அவர்களுக்கு துன்பம் கொடுத்துடக்கூடாது மக்களுக்கு. இவ்வளவு காவலை எவன் செய்யறான்? அவன் தான் ஆட்சியாளன் தமிழ் சொல்லி இருக்குல்ல. அந்த வழியிலே நான் பார்த்த நேர்மையான தலைவர்களாக காந்தியடிகள், அவரின் உண்மையான சீடரான தந்தை பெரியார், அவருடைய இன்னொரு உண்மையான சீடரான ஜீவானந்தம், கடைசி வரை பிரம்மச்சரியாக நேர்மை நாணயம் ஒழுக்கமாக வாழ்ந்து தன்னோடு இருந்த நண்பர்களை நேர்மையானவர்களாக வைத்துக் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் என்கிற இந்த 4 தலைவர்களை பற்றி சிந்திக்கத்தான் இந்த தலைப்பை தந்தேன். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, ஒரு 2 நிமிடம் அமர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குழுக்கள் ரெடியா இருக்கா? குழுக்கள். பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, பெரும் மரியாதைக்குரிய நெல்லை கண்ணன் அவர்கள் நீண்ட அற்புதமான சிந்திக்கும்படியான உரையை ஆற்றியிருக்கிறார்கள். அனைவரும் உன்னிப்பாக கவனித்திருக்கிறீர்கள். இன்னும் பல செய்திகள் அடங்கிய மிக அற்புதமாக உரையாற்றிய, இன்னும் கால அவகாசம் எடுத்து பல இடங்களில் உரையாற்றிய அற்புத உரைகளை எல்லாம் சிடிகளாக, கேசட்டுகளாக நீங்கள் ஈரோட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அவற்றை இந்த மக்கள் வாங்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளின் அடிப்படையிலே அவர் உதவியாளர் மூலமாக நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து சிடிக்கள், அவர் சமீப காலத்தில் எழுதிய 2 அருமையான நூல்கள், அந்த நூல்களும் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த நூல்கள் எல்லாம் 2 நூல்களும் மிக விரிவாக பேசப்பட்ட நூல்கள். அந்த நூல்களையும் நீங்கள் நெல்லை கண்ணன் அவர்கள் எழுதிய நூல்களையும் அவர் ஆற்றிய உரைகள் அடங்கிய ஒளி நாடாக்களையும் சிடிக்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை தெரிவித்து, நீங்கள் உள்ளே நுழைகிற போது நுழைவுச்சீட்டு என்பது ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு புதிய கூப்பன் ஒன்றை கொடுத்திருந்தோம். அதிகம் பேர் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நூல்களை படிக்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும் ஒரு புதிய திட்டத்தை இன்று அறிவித்திருந்தோம். அந்த திட்டத்தின்படி அந்த கூப்பன்கள்லாம் இப்போது குலுக்கப்படும். அந்த கூப்பன்களில் முதல் பரிசு பெற்றவர் 1000 ரூபாய்க்கான நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ செண்பகா பதிப்பகத்தினர் அந்த நூல்களை வழங்குகிறார்கள். அதே போன்று 2ஆம் பரிசை பெறக்கூடியவர்கள் 500 ரூபாய்க்கான நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த 500 ரூபாய்க்கான நூல்களை யுனிவர்சல் பப்ளிஷர்ஸ் அளிக்கிறார்கள். 3வது பரிசை 300 ரூபாய்க்கான நூல்கள், அருமையான நூல்கள், தேர்வு செய்யப்பட்ட நூல்கள், அதை ஏகம் பதிப்பகத்தார் வழங்குகிறார்கள். இதை சொன்னதற்கு பிறகு குமரன் பதிப்பகத்தார் நாங்கள் 250 ரூபாய்க்கு சிறப்பு பரிசுகள் அளிக்கிறோம் என்று சொல்லி அவர்களும் முன் வந்திருக்கிறார்கள். ஆகவே மொத்தம் குமரன் பதிப்பகத்தோடு சேர்த்து 5 அதிர்ஷ்டசாலிகளை இப்போது குழுக்கள் மூலமாக தேர்வு செய்ய இருக்கிறோம். தயவு செய்து முகவரியோடு நீங்கள் அந்த கூப்பன்களை போட்டிருக்கிறீர்கள், அதை குலுக்கி 5 அதிர்ஷ்டசாலிகளையும் உங்கள் முன்னாலே தேர்வு செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம். மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல அருகில் உள்ள மாணிக்கம்பாளையத்தில் ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மார்ச் மாதம் 23ஆம் தேதி பகத்சிங் நினைவு நாளில் இருந்த அந்த நூலகம் இப்போது மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றாடம் குறைந்தபட்சம் 100 பேர் அந்த நூலகத்திற்கு நுழைந்து படிக்கிறார்கள், மிக அருமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த நூலகத்திற்கு இப்போது இங்கு இருக்கக்கூடிய நல்ல நூல்களை தேர்வு செய்து ரூபாய் 5000 பெருமான நூல்களை தேர்வு செய்து அதை விலைக்கு வாங்கி பெரும் மரியாதைக்குரிய நண்பர் பெருமாள் கவுண்டர் அறக்கட்டளை என்ற அடிப்படையிலே தனது தந்தையார் பெயரில் ஒரு அறக்கட்டளை உருவாக்கி இருக்கக்கூடிய நண்பர் மல்லி பி பெரியசாமி என்று நாங்கள் எல்லாம் அன்போடு அழைக்கின்ற மல்லி செராமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை வைத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் பி பெரியசாமி அவர்களும் அவரது சகோதரர் பி ராஜவேல் அவர்களும்
அவரது இளைய சகோதரர் பி தங்கராஜ் அவர்களும் இணைந்து ரூபாய் 5000க்கான நூல்களை விலைக்கு வாங்கி அந்த நூல்களை மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூலகத்திற்கு அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அந்த நூல்களை மரியாதைக்குரிய பெரியசாமி அவர்கள் வந்து மேடையில் மக்கள் சிந்தனை பேரவைக்கு மரியாதைக்குரிய நெல்லைக்கண்ணன் அவர்கள் மூலமாக அளிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, நாளை விடிந்தால் சுதந்திர தினம். நாளை மாலை இதே இடத்தில் 6 மணிக்கு கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. கவிஞர் பழனி பாரதி, நெல்லை ஜெயந்தா, விவேகா, ரேவதி கணேசன், யுகபாரதி ஆகிய கவிஞர்களெல்லாம் மிக அற்புதமான முறையில் இரவில் வாங்கினோம் என்ற தலைப்பில் கவியரங்கத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி இப்போது 5 அதிர்ஷ்டசாலிகளை மரியாதைக்குரிய நெல்லைக்கண்ணன் அவர்களையே தேர்வு செய்ய அன்போடு அழைக்கின்றேன். எம் முகமது ஷரீஃப், நம்பர் 1, KPP நகர், குனியமுத்தூர், கோயம்புத்தூர். எம் முகமது ஷரீஃப் ஸ்ரீ செண்பகா பதிப்பகத்தாரிடமிருந்து ரூ. 1000 பெறுமான நூல்களை முதல் பரிசாக இன்று பெறுகிறார். எஸ் காயத்ரி, நம்பர் 10, காந்தி நகர், ஈரோடு 9 என்று சொல்லக்கூடிய சகோதரி 2வது பரிசாக யுனிவர்சல் பப்ளிஷர்ஸ் அளிக்கக்கூடிய 500 ரூபாய் பெறுமான நூல்களை பெற்றுக்கொள்கிறார். அடுத்து 3வது பரிசாக வி மனோகரன், 67, சுந்தரா நிலையம், வாசுகி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ஈரோடு 1 என்று சொல்லக்கூடிய நண்பர் 3வது பரிசை சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்கிறார். ஆர் ராகவி, நம்பர் 10, காந்தி நகர், ஈரோடு என்று சொல்லக்கூடிய சகோதரி சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்கிறார். PV சிவராமன், பொங்கியண்ண பாவாயம்மாள் ஸ்ட்ரீட், லக்ஷ்மி நகர், நியர் கார்மல் ஸ்கூல், கொல்லம்பாளையம் என்று சொல்லக்கூடிய சிவராமன் என்று சொல்லக்கூடிய நண்பர் சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்கிறார் என்பதை தெரிவித்து வந்திருந்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்கு உதவி செய்த அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனத்தார் அவர்களுக்கும், இன்னும் குறிப்பாக இவ்வளவு அடர்ந்த பணிகளுக்கு இடையில் எங்களுக்கு தேதி கொடுத்து ஒத்துழைத்து மிக அற்புதமான சொற்பொழிவை நிகழ்த்தி இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் நெல்லை கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அதேபோன்று தலைமையேற்ற நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும், பெருமரியாதைக்குரிய தாளாளர் குமாரசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நாளைய தினம் சந்திப்போம். இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது என்பதை அறிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.